என்னமா சொல்கிறாய்? கைலாசத்துல பகவான் சொல்றாரு பெண்ணே பார்வதி, என்னநாதா? இனி தாரி கண்ணை நாம கொல்ல வேணும், கொல்ல வேணும். ஆராய் பெண்ணே பார்வதியே, தாரோகனே கொல்ல வேணும், கொல்ல வேணும். வாராய் பெண்ணே பார்வதியே, தாரிகனை கொல்வதற்கு நம்ம என்ன செய்வோம், யாது செய்வோம். எடி பெண்ணே பார்வதியே, எம்மாய பெண்ணே பார்வதி, என்னன்னா தாரிகா அசுரன் கொடுங்கோல் ஆட்சி பறிந்து வர்றான். சரி சரி, ஒரு டீக்கு வழி உண்டாயா? டீ போட்டுதாங்க, ஒரு கடு காப்பியாவது போட்டுதாங்க, கேட்க வேண்டிய இருக்க. அதாவது தாரிகா வனத்திலே சரி தாரிகா அசுரன் கொடுங்கோல் ஆட்சி புரிந்து வருகிறானே, சரி தாரிகனை கொல்ல வேண்டும். ஆமா, அவன் கோட்டையை அழிக்க வேண்டும். தாரிகனை கொல்ல வேண்டும். சரி, அவன் கோட்டையை அழிக்கணும். ஆமா தாரிகனை கொல்ல வேண்டுமானால் சரி யாரு போனாலும் முடியும். ஏன்னா கைலாச தேவுக்களை ரொம்ப இடுக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா மதுக்கூடத்தை சுமக்க சொல்லி கைலாச தேவுக்களை மண்டைகளை அடிக்கிறான். சரி, கல்ல குடிக்க சொல்லி கன்னத்துல அடிக்கிறான். ஏமா எந்த கல்லு? எந்த கல்லு? வீடு கட்டுத கல்லு. ஆமா, அது இல்லாம பனங்கல்லு. சரி, பனமரத்துல ஏறுவோம்ல. ஓ மது, மது மது அருந்த சொல்லி மண்டையில அடிக்கிறான். ஆமாமா பாருங்க, சரி கல்லு குடிக்க சொல்லி கன்னத்தில் அடிக்கிறான். தேவுக்களுக்கு மது மாமிசம் என்றாலே பிடிக்காது. இதையெல்லாம் அருந்த சொல்லி ஏசுறான், பேசுறான், அடிக்கிறான், உதைக்கிறான். ஆமா, ஒரு நாளா 2 நாளா எத்தனை நாட்களம்மா? வருடக்கணக்கு உருண்டோடி கொண்டிருக்கிறது. சரி, தேவாதி தேவுக்கெல்லாம் தினமும் பகவானிடத்தில் அழுது மறையும் எடுக்கிறார்கள். என்ன எம்மாய பெண்ணே பார்வதி, என்னநாதா? இனி தாரிகனை கொல்ல வேண்டும். அவன் கோட்டையை அழிக்க வேண்டும். தாரிகனை கொல்ல வேண்டுமானால் யாரு போனால் முடியுமம்மா? யாரு போனாலையா முடியும்? பார்வதி நீ போறியா? ஏமா என்னால முடியாது. எதற்காகமா முடியாது? என்ன சைவம். சரி, ஏமா முடியாது? முடியாது. எதுக்கு முடியாது? நீங்க எல்லாம் இருக்கீங்களா? போயிட்டு வாங்க ஐயா. ஐயோ, அப்ப நீங்க தானே ஆணை விடணும். நீங்க தானே முதல்ல போகணும். ஏங்க நாங்க ஆணை விடுதோம், கட்டடை விடுதோம். அம்மா போனாதான் பிள்ளைய பின்னால வரும். ஐயா நானே மாண்டேன்னா நாங்க எப்படி போக முடியும்? ஏமா பார்வதிக்கு சைவம். ஓஹோ, அசைவமா சைவமா? சைவம். அதான் ஏன்னா ரத்தத்தை கண்டலை பிடிக்காது. ஓஹோ, மயக்கம் வந்துடும். மயக்கம் இங்க வரும் ஐயா. சரி, அங்க அப்படி அல்ல. பார்வதி இல்லனாலும் கத்தி எடுத்து இப்படி மெதுவா குத்த போறதுக்குள்ள தாரிகா நம்மளை கொன்றுவான். சரி, ஆமா, போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுங்கிறிய. சரி, அவன் சைவமாச்சே. ஆமா, அவன் மாமிசம் சாப்பிட மாட்டான். சரி, அதாவது தாரிகனை கொல்ல வேண்டுமானால் ஆமா என்ன பார்வதிக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் தான். சரி, அம்மா ஏன் சரஸ்வதி நீ போறியா? எதுக்குமா முடியாது? நீங்க இப்படி அலட்டினாலே கூட முடியாது. என்ன காரணம் நீ போக மாட்டாக்கா? நிறைய படிக்க வேண்டி இருக்குப்பா. அப்படி சொல்லு, ஏகப்பட்ட படிப்பு இருக்கு. நீ அவனுக்கு பயந்துதான் போலியோன்னு பார்த்தேன். அப்படி இல்லையா? தாழ்வானுக்கு ஓ தாரிகனுக்கு பயப்படல, ஏகப்பட்ட படிப்பு இருக்கு. வண்டி கணக்குல கொண்டாந்து குமிச்சாச்சு. ஏன்னா சுண்டலும் அவளும் பொரிய இருக்கு. அத சாப்பிட படிக்க இதுக்குதான் நேரம் இருக்கு. அவளுக்கு கரெக்டா இருக்கு. ஒவ்வொரு கதையா படிக்கா. சரி, அப்பதெல்லாம் படிச்சா பாரு கதை. ஆமாமா, அப்பா கண் கொண்டு பார்க்க முடியாது, காது கொண்டு கேட்கலாம். நானும் தூங்காம கேட்க. ஒரு நேரம் வள்ளி திருமணத்தை படிக்கா. சரி, ஒரு 1 மணி நேரம் கழிச்சு முழிச்சு பாக்கேன். சரி, கோவலன் கண்ணகியை பத்தி படிக்கா. ஆமா, சரஸ்வதி இல்ல, அதுதான் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம். ஆமா, கண்ணனை நினைச்சு படிக்கா. கண்ணகன் பல படிப்பு இருக்கு அதுல. சரி, கொஞ்ச நோடி கழிச்சு பாக்க இசக்கியம்மா கதையை படிச்சு. இசக்கியம்மன் கதை தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு முப்புறத்து இசக்கியம்மன் கதையை படிக்கிறாள். முப்பந்தல் இசக்கியம்மனை பத்தி படிக்கிறாமா? சரி, ஓ 30 இசக்கி. ஏன்னா ஒவ்வொரு கதையா படிக்க வேண்டிய இருக்கு. சரி, நானா இருந்தாலும் அதானே. ஆமா, சரஸ்வதி இப்ப நான் படிச்சுக்கிட்டு தானே இருக்கேன். சரி, தானே செய்தோம். ஆமாமா, கொஞ்ச நாடி கழிக்கு சங்கிலிய தூக்கி தோல்ல போட்டு சங்கிலிய தூக்கி போட்டு அடிக்க. அப்படி சாமி பூதத்தாருக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்க. சல்லீர்னு சத்தம் கேட்க. சத்தம் கேட்டிருக்கேன் அங்க இருக்கு. ஆமா, சரஸ்வதி கேல படிக்கிற வேலை தானே. சரி, ஏன்னா அவளுக்கு எந்த நேரமும் சரஸ்வதியா படிக்கிறா. ஆமா, நம்ம எப்படி படிச்சு முடிக்க முடியும்? எங்க முடியும்?
சரஸ்வதியே படிச்சுக்கிட்டு இருக்கா, நம்ம எப்படி படிச்சு முடிக்க முடியும்? எப்படிமா படிச்சு முடிக்க முடியும்? கணபதி பிள்ளையாரு எழுதி கொண்டு இருக்கிறார். சரி, சரஸ்வதி படிச்சு கொண்டு இருக்கிறார். இப்பதான் லெட்டர் வாங்கிட்டு போறாரு. ஆமா, நம்ம என்னத்த படிச்சிட போறோம்? நீ படி. பாதை வழி வந்தாரா, பாதை வழி வந்தாரனா, பார்த்தி வந்தான் வாரன்று வாரன்று வாரே அவரை பார்த்த சான கைதோழுவா, கைதோழுவா, அவரை பார்த்த சான கைதோழுவா, கைதோழுவா. கைலாசகிரி பர்வதத்திலே பகவான் சொல்கிறார். என்னம்மா சொல்கிறார்? பெண்ணை பார்வதி, என்ன நாதா? தாரகனை கொல்ல வேண்டும், அவன் கோட்டையை அழிக்க வேண்டும். சரி, என்ன செய்யணும்? தாரகனை கொல்ல வேண்டும், அவன் கோட்டையை அழிக்க வேண்டும். தாரகனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் யாரு போனாலும் முடியுமம்மா? முடியாதையா, முடியாது. யாரு போனாலும் முடியாது. கைலாசத்துல அப்பதே எல்லாரும் என்னாலும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கைலாசத்துல இறப்பு என்பதே கிடையாதம்மா. ஓ, பரப்பு இறப்பு எதுவுமே இல்ல. சரி, எல்லோரும் சைவம் தான். ஆமா. பிறகு எப்படி போவாங்க? சரி, போக மாட்டாங்க. ஆமா. அப்போ பார்வதி சொல்றா, பகவானே என்ன? தாரகனை சங்காரம் செய்ய வேண்டுமானால் வேண்டுமே ஆனால் தாரகா வனத்துல, சரி, அதாவது 30 காட்டுல ஆமா 108 அம்மன்மார்களோடு சரி என் தங்கையாகிய வடக்குமா செல்வி வடபத்திர காளியம்மை இருக்கிறாள். ஆமா. அந்த காளி போனாதான் தாரகன் தலையை அறுக்க முடியும். காளி போனாதான் முடியும். பெண்ணே காளியம்மா என்று ஒரு அபய குரலிட்டார் ஆண்டவர் ஆகிய சிவபெருமான். சரி, தாரகா வனத்திலே தாரகா சூரனாகப்பட்டவன் சொல்கிறான். என்னம்மா சொல்கிறான்? பகவான் சொல்றார், காளியம்மா வந்தா தான் தாரகன் தலையை அறுக்க முடியும். ஆமா. பெண்ணே காளியம்மா என்று ஒரு அபய குரலிட்டார். சரி, இந்த சத்தம் எங்க கேட்குது? எங்கம்மா கேட்கிறது? காட்டுல 108 அம்மன்மார்களோடு அமர்ந்திருக்கிறாளே, சரி, வடக்குமா செல்வி வடபத்திர காளியம்மைக்கு கேட்டது. ஆமா. பார்த்தாள் காளியம்மா, என்ன? கைலாசகிரி பர்வதத்திலே நம்முடைய அத்தான் சிவபெருமான் அழைக்கின்றார்கள். சரி, நம்ம இப்போதே கைலாசம் போக வேண்டும் என்று சொல்லி அவ கலை அதில காளியம்மா சிங்கமுக காளியம்மா ஆதி வள்ளி கையிலே யாரனுடைய இடமதிலே ஆதி வெள்ளி கையிலே அவனுடைய இடமதிலே வருகிறாளே காளியம்மா வந்து நின்று யாதே சொல்வார் எங்களுக்கு பார்வதி வார்த்தை சொல்ல கேளா. எங்காய பார்வதி? அத்தானே பரமேஸ்வரா, என்னை காளியம்மனை கைலாசத்திற்கு அழைத்த காரணம் என்ன சுவாமி? எதற்காக சுவாமி என்னை அழைத்தீர்கள்? காளியம்மா என்னக்கா? தங்க இது மட்டும் கொஞ்சம் அக்காளுக்கு மட்டும், அதாவது காளியம்மாளுக்கு ஒரு வேலை கொடுக்க போறேன். என்ன வேலையா? 1 மணிக்கு? 2 மணிக்கு என்ன வேலை? சரி, போது என்ன இவ்வளவு நேரம் என்ன வேலைன்னு கேக்குறீங்களா? சரி, காளியம்மா உனக்கு என்ன வேலை கொடுக்க போறேன் தெரியுமா? என்ன வேலையம்மா? அம்மா தாரிகா வனமதிலையே தாரிகானோ ஆண்டோவாரா கொடுமையாட்சி செய்தோவாரா குற்றமாலை தாரிகானோ அந்த தாரிகானை கொல்வதற்கே தாரிகானை கொல்வதற்கே காளியம்மா போய தாரகனை கொல்வதற்கு, தாரகனை கொல்வதற்கு காளியம்மா போக வேணும். வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மா, என்னம்மா? நீ போனாதான் தாரகன் தலையை அறுக்க முடியும். சரி, மற்ற எவராலும் முடியாது. முடியாதம்மா, முடியாது. அது உன் கையில தான் இருக்கு காளியம்மா. சரி, எக்காய பார்வதி? அத்தானே பரமேஸ்வரா, தாரகனை சங்காரம் செய்வதற்கு என்ன அற்புரியல? ஆமா, அவன் ஒரு ஆடவனாச்சே. சரி, அவன் ஒரு அரக்கனும் ஆச்சு. சாதாரணவன் கிடையாது. சரி, ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு பொம்பளை போய் சண்டை செய்து சங்காரம் செய்ய முடியுமா? ஆமா. அவனை கொல்ல முடியுமா? முடியாதம்மா, முடியாது. அப்படித்தான் நினைக்க கூடாது. சரி, ஒரு இடத்துல ஆணு பண்ணி சண்டை போட்டாங்கன்னா முதல்ல ஜெயிக்கிறது பெண்களா தான் இருக்கும். ஆமா. எப்படி இருக்கும்?
பெண்களா தான் இருக்கும் ஜெயிக்கிறது. புரிஞ்சு கல்ல தூக்குவா நம்மள எரியதுக்கு. சரி நம்ம ஒரு குத்து மண்ணலி கண்ணுகளை தட்டிட்டு அப்போ அள்ளி தட்டிடணும். போயிடணும். ஏமா அவ்வளவு மல்லு கட்டண்டா. சரி 2 சொட்டு கண்ணீரை வடிச்சா போதும், ஆ, நம்ம பக்கம் தான் நிக்கும். சரி ஆமா. எல்லாரும் ஸ்ப்ரே எங்க வச்சுக்கணும். ஆமா, ஏன் நம்மகிட்ட இருக்கலாமா ஸ்ப்ரே? அப்ப கண்ணீருக்கு மதிப்பு இருக்கு. ஆமா, ஆ, இல்ல இப்ப ஸ்ப்ரே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க ஏன் வேண்டியது. நம்மகிட்ட இருக்குல்ல ஸ்ப்ரே? ஆமா ஆமா. ஆமா. மூஞ்சில அடிச்சாச்சுன்னா அதாட்டு படுத்துட்டு போகும். நம்ம அதுக்குள்ள வண்டியை தட்டிடுவோம். தட்டிடலாம். இப்படித்தான் நாங்க அதான் அந்தமான் தீவு கருப்பு பாத்தீங்களோ? ஏப்பா சங்கர கோயிலுக்கு அங்க வில்லுப்பாட போயிட்டு வந்தோம். ஆ, நைட்ல ஒரு கற்கல்ல 8 மணிக்கு வில்ல ஆரம்பிச்சு 12 மணிக்கு முடிச்சிட்டு சரி. முடிஞ்ச உடனே அனுப்பிட்டாங்க. ஆமா. உடனே ஆட்டோல கிளம்பி வந்துகிட்டு இருக்கோம். சரி. அந்த ஊரை விட்டு 2 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள வருது 2 டிராக்டர் மறிக்கங்களை. ஆமா. ஏ நில்லு நில்லு நில்லுன்னு ஆ, அண்ணாச்சி போய்கிட்ட டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன், ஐயா வண்டி எடுத்துருங்க, சரி நிக்கவே கூடாது, நைட்ல எப்படி இருந்தாலும் யார் கூப்பிட்டாலும் நிக்க கூடாதுன்னு. சரி ஆட்டோ ஜல்லுன்னு இழுத்து பைபாஸுக்கு வந்துட்டு. ஆ, ஆமா நாங்க பின்னால வெளிச்சம் தெரியுதான்னு பாக்கோம். ரைட்டு தெரியுதுங்க அது. கொஞ்ச நேரம் வெளிச்சம் தெரியுது, அதுக்கப்புறம் தெரியல. ஆ, ஆமா அது ஏமா மாதிரி அது கூட பரவாயில்ல. சரி அங்க லைட் தெரியுது, ஆ, உள்ள ஆட்டோக்குள்ள 2 பேரும் சேன கலர். செயினை கழட்டி செயின் அத்திட்டு போயிடப்படாதாம்மா? ஆமா கோணவெல்லாம் செயின். ஆ, இருந்தாலும் நம்ம சேஃப்டியா இருக்கணும் இல்லையா? சரி அதனால தான் அதுக்கு பயந்தே இப்ப ஸ்ப்ரே வாங்கி வச்சாச்சு. களத்து நம்ம பேக்கு வச்சோமா இல்ல? ஆளுக்கு நடக்கு. அதனால சரி அப்போது அங்கே பகவான் சொல்கிறார், காளியம்மா என்னம்மா? தாரிகன் எப்படி ஒரு வரம் பெற்றவன் தெரியுமா? எப்படி அம்மா? அவருக்கு ஆணொருவர் கையாங்காலே அழிவு இல்லை தாரிகனுக்கு, ஒரு பெண் அரித்து கையாலே அவன் பலங்கட்டு போகிடுவான். ஆண்டவராகிய சிவபெருமான் சொல்கிறார், எம்மாய காளியம்மா, என்ன அத்தானே? அதாவது தாரிகன் எப்படி ஒரு வரம் பெற்றவன் தெரியுமா? எப்படி அம்மா? ஆணொருவர் கையாலே அழிவு இல்லை தாரிகனுக்கு, சரி ஒரு பெண்ணொருத்தி கையால அவன் பலம் கட்டு போகிடுவான். ஆமா, ஆனாலையும் அழிவு கிடையாது, ஆ, ஆயுதத்தாலையும் அழிவு கிடையாது. சரி ஆமா அதனால சரி. ஒரு பெண்ணு போய் தொட்டாலே போதும் பெட்டி பாம்பா கீழே சுருண்டுருவான். ஆமா, காரணமா? கீழே சுருண்டது மட்டும் இல்ல, கால தேய்ச்சி கோலமும் போட்டுருவான். காலாலே கோலம் போடுவான். ஆமா காளியம்மா அது ஒன்னாலதான் முடியும் சரி. என்று கரக்கண்டனார் சிவபெருமான் சொல்லுகிறார். அப்போ காளியம்மை சொல்றா, பகவானே என்ன அப்படி நான் தாரிகனை சங்காரம் செய்வதற்கு செல்வேனே, ஆனால் போக வேண்டுமே, ஆனால் நான் கேட்ட வரமெல்லாம் எனக்கு தர வேண்டும். உனக்கு என்ன வரங்களமா வேண்டும்? எனக்கு சிங்கமுக வாகனமோ சிவன் கொடுத்த பாக்கியமோ, சிங்கமுக வாகனமோ சிவன் கொடுத்த பாக்கியமோ, ஆனை முக தண்டியலோ அரண் கொடுத்த பாக்கியமோ, ஆனை முக தண்டியலோ அவன் கொடுத்த பாக்கியமோ, அத்தனையோ தந்திரனா தந்திரனா தாரிகனை கொன்றுவாரே அத்தனையோ தந்திரனா தந்திரனா தாரிகனே கொன்றுவாரே. ஏகன் வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மை சொல்கிறார், என்னம்மா சொல்கிறாய்? சிங்கமுக வாகனமோ சிவன் கொடுத்த பாக்கியமோ, ஆமாம்மா, ஆனைமுக தண்டியலோ அரண் கொடுத்த பாக்கியமோ, பாக்கியமும் எனக்கு அத்தனை வாக்கு வரங்கள் வேண்டும். சரி. தந்தால் நான் இப்போதே போய் தாரிகனை சங்காரம் செய்து விட்டு வருவேன் என்றாள். ஆமா காளியம்மை கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்தார். சரி. கரக்கண்டனார் சிவபெருமான். ஆமா என் வடக்குவா செல்வி வடபத்திர காளியம்மா சரி. பூத பரிவாரங்கள் வெய்ப்படைகளை அழைத்து கொண்டு, ஏ பூதங்களே, ஏ பேய் படைகளே, நொண்டி பூதம், சண்டி பூதம், குருட்டு பூதம், செவிட்டு பூதம், சரி பூதங்களை எல்லாம் அழைத்து சரி. கொண்டு அந்த காலத்துல பூதங்கள் தான் குளம் வெட்டி இருக்கு. குளம் சரி கிணறு குளங்கள் வெட்டினதே பூதங்கள் தான். ஏமா குளமும் கட்டி இருக்கு, ஆ. ஒரு இடத்துல சிவன் கோயிலும் கட்டி இருக்கு, பூதங்கள் சரி ஒரே நாளையில கட்டி இருக்கு. எந்த இடமா? அதாம்மா தெரியல. ஓ பேப்பர்ல பாத்திருப்பீங்க. சரி. நான் ஆதாரத்தை சொல்லட்டுமா? ஒரு கதையை சொன்னா ஆதாரத்தோட சொல்லணும். சரி. திருக்கணங்குடி குளம் இருக்கு பாத்தீங்களா? ஆமா. அது பூதங்கள் கட்டின குளம். அந்த காலத்துல சரி. அந்த குளம் பூதங்கள் கட்டினது. பூதங்கள் கட்டின குளம். சரி. ஏன்னா அந்த ஏரியாவில் வில்லுப்பாட போகும்போது ஒவ்வொரு ஆட்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் பூதங்கள் கட்டின குளம் எங்களுக்கு. சரி. இங்க திருக்கணங்குடி குளம்னு. ஆமா, போய் குளிச்சிட்டு வாங்க. கல்லெல்லாம் பெரிய பெரிய பாறாங்கல்ல உருட்டி தூக்கி கட்டி வச்சிருக்கு. சரி. நாங்க அதுல வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது பாப்போம். ஆமா.
பூதங்கள் கட்டின குளம் அப்படின்னு. அப்படி அங்க பூத பரிவாரங்கள் பேய்ப்படைகளை அழைத்து கொண்டு அம்மை தாருகா வனத்திலே வந்து கொண்டிருக்கிறார். சரி, அங்க ஆற்றை கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஆமா, ஆற்றை கடந்து எப்படி போக முடியும்? எப்படியம்மா முடியும்? பூதங்கள்லாம் ஆத்த பார்த்த உடனே பிரேக் போட்டு நிக்கி. சரி, ஏன்னா தண்ணினாலே அலர்ஜி. ஆமா, போயிடப்படாதுலாமா. சரி, பயம், தன்ன பயம். சரி, மாரியக்கா மாதிரி தன்ன பயம். ஆமாமா, ஆத்த கடக்க முடியல. ஆமா, அது எப்படி முடியும்? அதாவது ஆத்துல வெள்ளம் அதிகமா போய்கிட்டு இருக்கு. சரி, பூதங்கள்லாம் ஆற்ற கடக்க முடியாமல் நிக்குது. ஆமா, காளியம்மை வேதாளத்தை வரவழைத்து வேதாளத்தை நாக்கட்டி நீட்ட சொன்னா. சரி, வேதாள நாக்க நீட்டிச்சு ஆத்தி நான் இக்கரைக்கும் அக்கறைக்கும். ஆமா, நீள நாக்கு, பெரிய நாக்கு. ஆமா. அப்போது பூதங்கள் எல்லாம் அந்த நாக்கிலே சூலாயுதத்தாலே சில மந்திரத்தை உச்சரித்தார். சரி, என்ன பூதங்கள் எங்கெல்லாம் மிதிச்சு வரும். ஆமாமா, அதனால சரி மந்திரத்தை உச்சரித்தாள். பூதங்கள் எல்லாம் ஆகாய மார்க்கமாக சரி அப்படியே தாருகாவனத்திலே வந்து கொண்டிருக்கிறது. தாருகாவனத்துல தாருகாசுரனாகப்பட்டவன் எப்படி தூங்கிக்கிட்டு இருக்கிற பாருங்க. எப்படி அம்மா அதைய கள்ளோடு சாராயத்தை கலந்து மல்ல குடிச்சிருக்க, அதுபோடு சாராயத்தை மாமிசத்தை கலந்திருக்க, மலையதில தலைய வைத்து கடல் அதில காலை நீட்டு தாருகனம் தூங்குகிறான். தாருக்கு என்ன செய்யறா? தூங்கிக் கொண்டிருக்கிறார். கல்லோடு சாராயத்தை கலந்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஓ, கல்லை சாராயத்தை மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்கான். மதுவை மாமிசத்தை சேர்த்து கலந்து சாப்பிட்டு இருக்கான் மகிடா அந்த தாருக. சரி, சாதாரணமா தூங்குறவங்கள உசுப்பிடலாம். மது அருந்திட்டு தூங்குறவங்கள உசுப்ப முடியுமா? எப்படியம்மா முடியும்? எப்படி உசுப்பினாலும் எழுந்திருக்க மாட்டான். உசுப்பிடலாமா? எப்படி லேசா தட்டிட்டு கண்ணை திறக்கும் போது இப்படி கைய காமிச்சா போதும். கண்ணை காமிக்கணும். ஆமா, பிடிக்கணும். சரி, குட்டி எழுந்திருச்சிருவான். 10 பாட்டில் குளுக்கோஸ் ஏத்தன மாதிரி எந்திரிச்சு நிப்பா. சரி, பின்னாலவா வைக்கப்படப்புகளை கிடக்கு அப்படின்னு லேசா கண்ணை காமிச்சாலே தட்டப்பட்டா குட்டி வந்துருவான். வைக்கப்படப்புகளை தலையை விட்டுக்கிட்டு நிப்பா. அப்போது சரி, அங்கே தாருக நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். ஆமா, காளியம்மா சொல்றா பூதங்களே என்ன முதல்ல தாருகனை தட்டி உசுப்பி கொண்டு வாங்க. சரி, நான் போய் அவன் கிட்ட சண்டை போடணுங்கிறான். ஆமா, பூதங்கள்லாம் தாருகன் பக்கத்துல வந்து கையை தட்டிச்சு. சரி, அடே தாருகா, தாருகா, எங்க அம்மா காளியம்மா இருக்கிறாங்க, எழுந்திருச்சு சண்டைக்கு வேடானிச்சு. சரி, இவனுக்கு அந்த சத்தமெல்லாம் எங்கேயே கேட்க போல இருக்கு. ஆமா, இவன் அசையல, ஆடல, அசையல. சரி, அப்போது அங்கே தம்பட்ட தாரை சின்னங்கள் முழங்குது. ஆமாமா, கொட்டு முழக்கத்தெல்லாம் தாருகன் காதுல பக்கத்துல வச்சு முழங்க சொன்னாள். சரி, யாரு? காளியம்மா. ஆமா, இவருக்கு லேசா போதை தெளிச்சு கண்ணை முடிச்சு பார்த்தான். பார்க்கும்போது ஏ பூதங்களே, ஏ படைகளே, என்ன பார்த்து உசுப்புறீங்களே, என்னப்பா காரணம்? சரி, தாருகா என்ன எங்க அம்மா காளியம்மா உங்ககிட்ட சண்டைக்கு வந்திருக்கிறாங்க. சரி, நீ அப்படி பெரிய கெட்டிக்காரனாக இருந்தால் எங்க அம்மா காளியம்மா கிட்ட சண்டைக்கு வாடா. எழுந்திருச்சு வாடா சண்டைக்கு. அப்ப தாருகா சொல்றா பூதங்களே என்ன, அதாவது ஒரு பெண்ணு கிட்ட சண்டை போட்டு எனக்கு பழக்கம் கிடையாது. ஆமா, அப்படியே தப்பி தவறி ஒரு பெண்ணு கிட்ட சண்டை செய்தாலும் சரி வழியில போகக்கூடிய ஒரு வழிபோக்கர் சொல்லுவாரு, ஏப்பா என்ன போய் போய் பொம்பளை கிட்ட பேசுற. சரி, நீ போப்பா. ஆமா, நீ அவட்ட பேசுறன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி சண்டை செய்து என்னை ஒரு கோழை என்று மக்கள் எண்ணுவார்கள். ஆமா, என்னை போல ஒரு ஆடவனை கொண்டு வந்து முன்னே நிறுத்துங்கள். சரி, அவனோடு நான் சண்டை செய்கிறேன். அவனா இல்ல நானானு பார்க்கிறேன். இரண்டில் ஒன்று பார்க்கிறேன் என்று தாருங்க சொல்றான். சரி, அது தவிர உங்க அம்மா காளி அவ ஒரு பெண்ணு. ஆமா, அவ சண்டை போட்டுக்கிட மாட்டா. சரி, நான் சொல்ற மாதிரி உங்க அம்மா காளியம்மை செய்ய சொல்லுங்க. என்னமா செய்ய வேண்டும்? அவ காலதி இல்ல கச்ச கட்டி ஆட சொல்லு பார்ப்போ. அவ காலதி இல்ல கச்ச கட்டி ஆட சொல்லு பார்ப்போ. உங்க அம்மா காளிக காலில கச்சம் கட்டிய முன்ன நின்று டான்ஸ் ஆட சொல்லுங்க. சரி, நான் பார்க்கணும். ஆமா, எனக்கு ஆட்டம்னா நல்லா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆமா, கும்பாட்டம்னா ரொம்ப 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 பிடிக்கும் அப்படின்னு நான் தாருங்க. சரி, அப்போ பூதங்கள் சொல்லிச்சு, தாருகா என்ன எங்க அம்மா காளியம்மையோட ஆட சொல்ற. சரி, எங்க அம்மா காளி ஒரு கடுங்கோபக்காரிடா, கடுங்கோபக்காரி. சரி, பூதங்களே அம்மா காளி அப்படி ஒரு கடுங்கோபக்காரியாக இருந்தால் நான் சொல்ற மாதிரி செஞ்சு அவ கோபத்தை அடிச்சு போயிடும். சரி, உங்க அம்மையோட கோபத்தை ஒரு ஆட்டு குட்டி தீர்க்கும். இல்லை என்றால் பொங்கப்பான ஒன்று வைத்த போதும். தாருக
தாரிகை சொல்றா, பூதங்களே என்ன உங்க அம்மா காளியம்மாள் அப்படி ஒரு கடுங்கோபக்காரியாக இருந்தால் சரி அவளுக்கு ஒரு பொங்க பானையை வச்சு ஒரு செங்கடாயை வெட்டி போடு. ஏன் ஒரு குட்டிய வெட்டி போடு. ஒரு குட்டியை வெட்டி போட வேண்டாம். ஆமா 2 குட்டி கிடக்கு. அங்க கேரளாவுல கிடக்கு. கேரளால இல்லம்மா, சரி சிவந்திபுரத்துல எங்க தாத்தா வீட்டு பக்கத்துல கிடக்கு. உங்க தாத்தா வீட்டு பக்கத்துல. ஆமா, ஒண்ணு உரல்ல கட்டி போட்டிருக்காங்க. சரி ஒண்ணு அம்மியில கட்டி போட்டிருக்காங்க. சரி அந்த குட்டியை கொண்டு வந்து வெட்டிடுவோமா? சரி ஏன்னா அவளுக்கு தேவை குட்டி தானே வேணும். ஆமாமா, அவளுக்கு ஒரு பொங்க பானையை வச்சு செங்கடாயை வெட்டினா கோபம் தணிச்சு போயிடும். சரி அப்படின்னா காளிக்கு கோபம் உண்டாகி சரி அடே தாரிகா, ஏய் தாரிகா, என்ன பார்த்தாடா நீ கேலி பேசுற? சரி நீ அப்படி ஒரு பெரிய கெட்டிக்காரனாக இருந்தா ஆமா வாடா என்னோட சண்டைக்கு. வாடா சண்டைக்கு சுண்டைக்கா பயல. நாளைக்கு வரேன்டா கத்தரிக்காய் பயல. எல்லா ஊர்களையும் நேரம் ஆக ஆக கூட்டம் குறையும், வீட்டுக்கு போகும். சரி நம்ம மணல் விலையில நேரம் ஆக ஆக ஆட்கள் ஒவ்வொரு தடவை போய் டீ கீய போட்டு சாப்பிட்டு டீயை போட்டு குடிச்சிட்டு பையா வராங்க எல்லாரும். சரி ஆமா, அப்போ காளியம்மையை தாருகரமாக சரி எப்படி கையாலே சண்டை செய்கின்றார்களே. அங்கே அவன் நகை வெள்ளடிக்க இவளைய வண்ணடிக்க அவளையே வண்ணடிக்க அந்தரங்கள் வெண்ணம் பண்ணா நல்ல போரி ஏ ஒரு வன்போடிய வெட்ட ஒரு வன்போடிய தட்ட ஏ போலி போர் போரிந்தாதே போல்கிற பேரும் போர் போரிந்தார் ஆடு மாடுகள் போல அவனை எவ்வளவு சண்டை செய்தார். ஆடு கருமான கைகள் போல ஒரு தலைகள் காளிகள் கூடி வந்து களம் போலி அத்திடவே தேர களி அவள் வந்து போலி அத்திடவே காளி அம்மையும் தாரகனை கையால சண்டை செய்தாக தாரகன் சாகவில்லை. உரை வாளை கையில எடுத்து தாரகனை ஓடி சென்று தலையறுத்தாள் உற்ற பத்திரகாளி. சரி அப்படி இருக்க ஆமாமா இப்போது நமக்கு வில்லிச நிகழ்ச்சியை ஆதரித்து சரி குடமாடக்கூடிய என்ன செய்யறா? தாருகனை கண்டன் துண்டமாக வெட்டினார் காளியம்மா. உரை வாளால் அவன் உடல்களை கண்ட துண்டமாக வெட்டி சரி ஒரு சூல் வண்டியிலே ஏற்றினாள். ஆமா, சூல் வண்டினா அந்த காலத்துல மாட்டு வண்டிக்கு பேர் தான் சூல் வண்டின்னு சொல்லி இருக்காங்க. மாட்டு வண்டி இருக்கு இல்லையா? ஆமாமா, பேர் தான் சூல் வண்டி. சரி அந்த சூல் வண்டியில ஏற்றும் போது வண்டிக்கு கீழாக தாரகனுடைய ரத்தம் பெருக்கி கொண்டு இருக்கிறது. சரி வண்டிக்கு கீழாக தாரகனோட ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. அந்த ரத்தத்துல 2 பேர் வந்து பிறந்தார்கள். யார் அம்மா? அவர்கள் தான் வண்டி மரியன் வண்டி மரிச்சு. சாமி பேர் என்ன? வண்டி மரியன் வண்டி மரிச்சு. நீங்க எல்லாம் பாத்திருப்பீங்களே. சரி அம்பா சமுத்திரத்துல சந்தைக்கு கீழ்புறம் ரோட்டுக்கு தென்புறத்தில் ஆமா தெற்க தலையும் வடக்க காலு மாறிட்டு பெரிய ஆலி மாதிரி 2 சாமி படுத்திருக்கும். சரி அவங்க தான் வண்டி மரியன் வண்டி பரிசி. ஆமா அப்புறம் நம்ம ஊர் பாவூர் சத்திரம் பக்கத்துல கீழப்பாவூர்ல சரி அந்த மைதானத்துல முத்தாரம்மன் கோயில்ல ஆமா முத்தாரம்மன் கோயில் உள்ள கீழ்புறத்துல சரி அந்த காமராஜர் சிலை பக்கத்திலேயே வண்டி மரியன் வண்டி பரிசி சிலை இருக்கு. ஆமா அடுத்தபடியாக தச்சநல்லூர்லயும் இருக்கு. சரி வீரவநல்லூர்லயும் இருக்கு. ஆமா என்ன பத்தமடை. சரி பத்தமடையிலேயே இருக்கு. அவங்க தான் தாரகனுடைய ரத்தத்துல பிறந்த தெய்வங்கள் வண்டி மரியன் வண்டி பரிசி. சரி அவர்களை அழைத்து கொண்டு அம்மையாகிய விடக்குவா செல்வி விடபத்திர காளியம்மா ஆமம்மா அவம போறதா நாம போகவன்றே வருகிறாளே காளியம்மாவே போறந்தான் போகவன்றே வருகிறாளே காளியம்மா போற கோட்டையிலே பார்த்திட்டாளே முத்தாரம்மா என்னருமை தங்கையரே ஏற்றவண்ணே காளியம்மா கோட்டைக்குள்ள வரவுள்ளாதே. ஏ தங்கச்சி காளி நிறுத்து. சரி நீ கோட்டைக்குள்ள வரக்கூடாது, வெளியே நில்லம்மா. ஏன்னா நீ தாரகனை கொன்று விட்டு ரத்த வரியோட வருகிறாய். சரி நீ குளிச்சிட்டு தான் கோட்டைக்குள்ள வரணும்னு சொல்றா பெரிய முத்தாரம்மா. ஆமா அப்போ பத்திர காளியம்மை சொல்லுகிறாள். என்னம்மா சொல்லுகிறாள்? எக்கா எப்ப முத்தாரம்மா என்னம்மா? ஏ காந்தாரி கனகதுர்க்கை ஏ கண்ணநல்லூர் மாரியம்மா நான் மட்டும் எப்படி தனியா குளிக்க போறது? சரி நம்ம 108 அம்மன்மார்களை நாகச்சொனைகளை சென்று நீராடினால் என்ன? அப்படியே ஆகட்டும் காளியம்மா. இதுக்கு மேலதான் அம்மன்மார்கள் சுனையாட்டு. சரி அம்மன்மார்கள் சுனையாட்டு.
அட்டகாசம் செய்து வரக்கூடிய காலத்தில் கைலாசகிரி பர்வதத்தில் என்ன கோட்டை எரிச்சு அம்பாளை பிறவி செய்திடணும் இல்லையா? சரி, கதை இடையில நிக்குது இல்ல? ஆமா. அதனால அம்பாளை பிறவி செய்ய இருக்கின்றோம். அப்போது கைலாசத்திலே பகவான் சொல்கிறார், பெண்ணை பார்வதி, என்னநாதா? முப்புற கோட்டையை எரிக்க வேண்டும், முப்புராதிகளை அழிக்க வேண்டும். முப்புற கோட்டையை எரிக்க வேண்டுமானால் யாரு சென்றாலும் முடியுமா? யாரு சென்றாலும் முடியாது பகவானே. ஏன்னு கேட்டா, என்ன உன் கணவராகிய சிவபெருமான் அந்த முப்புராதிகளுக்கு ஏதாச்சும் பொருள் கொடுத்தாரா? சரி, கொடுத்தார். என்னம்மா கொடுத்தார்? லிங்கத்தை கொடுத்தார். என்ன லிங்கத்தை கொடுத்தார்? சிவலிங்கத்தை கொடுத்தார். எத்தனை லிங்கத்தை கொடுத்தார்? 103 சிவலிங்கத்தை கொடுத்து அனுப்பிவிட்டார் சிவபெருமான். சரி, சிவலிங்கம் அவங்க கையில இருக்கிற வரைக்கும் முப்புற கோட்டை யாரும் அசைக்கவும் முடியாது, அழிவே கிடையாது. அப்படி என்று சொல்லி அப்போது நாராயண மூர்த்தியானவர் பண்டார வடிவம் கொண்டு முப்புராதிகள் கையில என்ன 3 சிவலிங்கத்தை முப்புராதி 3 பேரும் சாப்பிட்டான் பத்தியடா. சரி, மீத 100 சிவலிங்கம் கையில இருக்குது இல்லையா? ஆமா. மந்திரத்தை சொல்றேன் ஏமாத்தி சிவலிங்கத்தை வாங்கி வந்தார். சரி, சிவலிங்கத்தை வாங்கி கொண்டு வந்த நாராயணமூர்த்தி சொன்னார், பார்வதி, என்ன முப்புற கோட்டை இருக்கிற அழக வாயால சொல்லத்தான் முடியுமா? சரி, அதாவது என்ன தெரியுமா? என்னம்மா? அந்த இரணிய நொராவணோ கோட்டை வைத்தறியா கோட்டை வைத்தறியா இரணிய நொராவணோ கோட்டை வைத்தறியா கோட்டை வைத்தறியா நாராயணமூர்த்தி சொல்லுகின்றார், தங்கி பார்வதி, என்னன்னா இரணியனும் ராவணனும் கூட இப்படி ஒரு கோட்டை வச்சாதான் நான் சரித்திரத்திலே பார்த்ததில்லை. பார்க்கவே இல்லையண்ணா. தங்க கோட்டை, பவள கோட்டை, ஈய கோட்டை, எக்கை கோட்டை, செம்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, சரி பொண்ணு கோட்டை போட்டிருக்கிறான் முப்புற காட்டுல முப்புராதிகண்டார். ஆமாமா. அப்போ பார்வதி சொல்றான்னா, என்னன்னா நீங்கெல்லாம் முப்புற கோட்டையை பார்த்துட்டீங்களா, நான் பார்வதி பார்க்க வேண்டாமா? பார்க்க வேணும்ல அண்ணா. பார்வதி முப்புற கோட்டையை பார்க்கணும். ஆமா, நம்ம இந்த வடிவத்தோடு சென்றால் முப்புராதிகள் நம்ம இடையாளம் தெரிந்து கொள்வார், புரிந்து கொள்வார். 3 பேரும் 3 வேஷத்துல செல்ல வேண்டும். சரி, பார்வதி மஞ்சள் ஆறாகவும், ஆமா, பரமேசன் நெய்யாராகவும், பெருமாள் பால் ஆறாகவும். சரி, முப்புற கோட்டைக்கு முன்னால ஆத்துல தண்ணியா போனோம்னு வைங்க. ஆமா, முப்புராதி 3 பேரும் ஆத்துல வந்து குளிப்பாங்க. சரி, முப்புற கோட்டையும் பார்த்து விடலாம், முப்புராதிகளையும் நம்ம பார்த்து விடலாம், 3 பேர்களையும் பார்த்து விடலாம். அப்படி என்று சொல்லி மலையில மழை வச்சு முப்புற கோட்டைக்கு முன்னால ஆத்துல வெள்ளம் அள்ளிக்கிட்டு போகுது. சரி, இவன் முப்புராதி 3 பேரும் சின்ன பையன் பாருங்க. ஆமா, சட்டையை கலத்தனா கல்லுல வச்சு துவைச்சு அவன் பாட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கிறான். சரி, அப்ப கோட்டைக்குள்ள இருக்கிற என் தாயார் முத்தாரம்மா சொல்லுகிறார், என்னம்மா சொல்லுகிறார்? அப்பா, என் மகனே முப்புராதி, சொல்லுங்கள் அம்மா. அப்பா, என் மகனே முப்புராதி, வார்த்தை சொல்ல கேடா, பாலார் என்று எண்ண வேண்டாம், பழியாறு வருகுதேடா, யார் என்று எண்ண வேண்டாம், வினையாக வருகுதடா, மஞ்சளாறு என்று சொல்ல நினைக்க வேண்டாம் என் மகனே, மாயாறு வருகுதடா, அந்த இடம் போக வேண்டாயே, அந்த இடம் போக வேண்டாயே, மகனே முப்புராதி, அந்த இடம் போக வேண்டாம், அந்த இடம் போக வேண்டாம், அழகு பிள்ளை முப்புராதி. கோட்டைக்குள்ளே இருக்கின்ற அம்மையாகிய முத்தாரம்மா சொல்லுகிறார், என்னம்மா சொல்லுகிறாள்? எப்பா, என் மகனே முப்புராதி, என்னம்மா நீ பாலார் என்று எண்ண வேண்டாம், உனக்கு பழியாறு வருகுதடா. சரி, நெய்யாறு என்று சொல்லி நினைக்க வேண்டாம் என் மகனே. ஆமா, உனக்கு வினையாக வருகுதடா ஆத்துல தண்ணி. சரி, அந்த ஆத்துல போய் குளிக்காத மகனே. ஆமா, முப்புராதி 3 பேர் கேட்டானா? எப்படியம்மா கேப்பா? கேட்க வேண்டிய வயசாமா? இப்பதானமா துள்ளி விளையாடக்கூடிய வயது. ஆமையா. சரி, ஏன்னா அங்க நீச்சல் அடிச்சு குளிக்கலாம் ஆத்துல. ஆமா, குளிச்சு முடிச்சாங்க, ஆத்துல தண்ணிய காணும். சரி, தண்ணியும் காணும், ஆத்தையும் காணும்.
ஆளாவது இருக்கா? ஆள் இருக்குமா? அதான் கேட்டேன். எப்படினாலும் ஆத்த கடந்து தானே போனோம். ஐயா ஆத்த கடறணும். ஆத்த கடந்தாதான் மலைக்கு போகலாம். பாறைக்கு மலைக்கு. அதாவது பார்வதி பரமேசன் என் பெருமாள். சரி 3 பேரும் முப்பரக்கோட்டையை பார்த்துட்டு கைலாசம் போயிட்டாங்க. சரி கைலாசத்துல வந்த பார்வதி சொல்றான், நான் கோபாலகிருஷ்ணா கண்ணா, முப்பரக்கோட்டையில 108 அம்மன்மார்களும் இருக்கிற வரைக்கும் கோட்டை யாரும் அசைக்க முடியாது, அசைக்கவே முடியாது. அவங்களை கைலாசத்துக்கு அழைச்சிக்கிட்டு வந்தா தான் முப்பரக்கோட்டை போய் இருக்க முடியும். சரி அப்படி என்று சொல்லி அப்போது அங்கே பார்த்தார் பகவான் சொல்லுகிறார், என்னம்மா ஒரு தூது பெண்ணை அனுப்பி வைத்தார்கள். சரி அம்மாய தூது பெண்ணே, என்ன பகவானே, நீ முப்பரக்கோட்டையிலே சென்று சரி முத்தாரம்மனிடத்திலே ஆமா கைலாசத்துல உங்க அக்கா பார்வதியும் சரி உங்க அத்தா பரமேஸ்வரன் கூப்பிட்டாங்கன்னு சொல்லு. ஆமா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டான். சரி உடனே அத்தான் கூப்பிட்டான்னு மட்டும் சொல்லுமா. சரி எப்படி வாரான்னு பாரு. அப்படி என்று சொல்ல தூது பெண்ணால் எப்படி வர்றா பாருங்க. எப்படி அம்மா வருகிறா. போக வந்தே வருகிறாளே தூது பண்ணாளே போக வந்தே வருகிறாளே தூது பெண்ணாளே பூர கொடையிலே நன்றி அதே சொல்வார். அம்மா அம்மா முத்தாரம்மா அடிகளோட வார்த்தைகளே. அம்மா முத்தாரம்மா வணக்கம். வணக்கம் அம்மா. வணக்கம். நீ யாரு, எங்க இருந்து வர்றேன்னு முத்தாரம்மா கேட்டா. எந்த ஊரு எந்த தேசம், நீ வந்த காரணம் என்ன? கைலாசத்துல உங்க அக்கா வாகிய பார்வதியினுடைய தூது பெண்ணாள். சரி அதாவது உங்க அக்கா பார்வதி உங்க அத்தான் பரமேஸ்வரன் உங்களை கைலாசத்துக்கு அழைத்து வர சொன்னார்கள். எதற்காகமா என்னன்னு தெரியல. சரி போய் தான் பாப்போமே. காரணம் இல்லாம அக்காவும் அத்தானும் கூப்பிட மாட்டாங்க. சரி நம்மள கூப்பிட்டு விருந்து வைக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஏன்னா 3 கூப்பிட்டு விருந்து வைக்காம. ஆமா அதனால நம்ம இப்போதே கைலாசம் போக வேண்டும். கைலாசம் போக வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும். என்ற 108 அம்மன்மார்கள் வருகிறார்கள். ஆமாம்மா பெரிய முத்தார் சென்ன முத்தார் வேஜகாரி வேஜகாரி நல்லூர் மாறி அம்மா நல்ல சடையழகி அம்மை பத்திரகாளி அம்மா அந்தாரி கனக துர்கை பிரம்ம சக்தியுமா 108 அம்மன்மார்கள் ஆதிவள்ளி கையிலே ஆதிவள்ளி கையிலே அவனுடைய இடமதிலே அம்மையுமைய விளாகப்பட்ட பார்வதியினுடைய வார்த்தையை கேட்டு சரி 108 அம்மன்மார்களும் கைலாசகிரி பர்வதம் வந்து சேர்ந்தார்கள். ஆமா இப்போ முப்பரக்கோட்டையில இருக்கிறது யாரும் முப்பராதி 3 பேர் மட்டும்தான் இருக்கான். ஆமாமா நீலன் குமர்தான் ஆதித்தன் ஆகிய முப்பராதி 3 பேர் மட்டும்தான் இருக்கிறான். சரி முத்து தம்பி முத்துக்குமாரன் முதவன் வாழ் சந்தனகுமாரன். ஆமா 3 பாலர்களோடு 108 அம்மன்மார்களும் கைலாசம் வந்து விட்டார்கள். சரி அப்போ நாராயணமூர்த்தி சொல்லுகிறார், அம்மாய முத்தாரம்மா என்னம்மா நீ கைலாசத்துல உங்க அக்கா பார்வதி பக்கத்துல உட்காரு. சரி உன்னுடைய அண்ணனாகிய கண்ணன் நானும் ஆமா நம்முடைய அத்தான் சிவபெருமானு போய் முப்பரக்கோட்டையை பார்த்துட்டு வர்றோம். சரி என கோட்டையை எரிக்க போறேன்னா விட மாட்டேன். ஆமா அப்போ போய் சொன்னா தான் முடியும். சரி என்று ஈசனையும் பெருமாளுமாக இருவருமாக வானத்தை வில்லாக்கி சூரியனை அம்பாக்கி பூமியை கயிறாக்கி முப்பரக்கோட்டையை எரிக்க வர்றாங்க. சரி முப்பரக்கோட்டையில வந்த நாராயணமூர்த்தி ஆமா அப்ப கிருஷ்ணன் கேட்டாரு, ஓ மைத்துராகீஸ்வரா சொல்லுங்கள் அத்தானே இதுதான் முப்பரக்கோட்டையா? இதுதான் ஐயா முப்பரக்கோட்டை. இந்த கோட்டையை எரிக்கிறதுக்கு தான் நம்ம வில்லு அம்பு கொண்டு வந்தோமா? ஆமா ஐயா என்று நாராயணமூர்த்தி கையில வைத்திருந்த வில்லை அம்பிக்கிளை போட்டு விட்டு கண்ணன் கை தட்டி சிரித்தார். தங்க நல்ல கோட்டையது நல்ல கோட்டையது மனை எரியுதையா வெள்ளி நல்ல கோட்டையது நல்ல கோட்டையது வேகமாக தீப்பிடிக்க ஒன்னு நல்ல கோட்டையது நல்ல கோட்டையது மலை எரியுதையா ஆகியோதற்களெல்லாம் பிடித்து எரிதிடுமா வணிகருட தருவதுதான் எரிந்திடுமா
எரித்திடுமா முப்புறதா எரியும் போதே முப்புறாதே எரியலையே முப்புறதா எரியும் போதே முப்புறாதே எரியலையே கண்ணன் கைதட்டி சிரிக்க சரி முப்பர கோட்டையானது குப்பென்று தீப்பிடித்தது ஆமா தங்க கோட்டையது தமதமன்னு தீயறிய சரி வெள்ளி கோட்டையது வேகமாக தீப்பிடிக்க ஆமாம்மா பொன்னை கோட்டையது பூமியில உருகுதையா சரி 1000 தருக்கள் காட்டு தீ போல் பரவியது ஆமா 1000 தருக்களும் காட்டு தீ போல் பரவியது முப்பர கோட்டை எரிந்து சாம்பலாகி விட்டது சரி கோட்டை இருந்த இடத்திலும் ஒன்று சத்தம் கேட்டுக் கொண்டிருக்கிறது என்ன சத்தம் அம்மா முப்பராதிகளாகிய 3 பேருடைய உடலும் எரிந்து விட்டு தலை மட்டும் உயிர் போகாமல் தீக்குள்ள அம்மா அம்மா என்று உருண்டு கொண்டிருக்கிறது எதற்காகமா ஏன் 3 தலைகளுக்கு உயிர் போகவில்லை என்று நீங்கள் கேட்கலாம் எதற்காகமா 3 பேரும் 3 சிவலிங்கத்தை சாப்பிட்டதனால் பிள்ளைகளுக்கு உயிர் போகவில்லை சரி அப்போ 3 தலைகளை கைலாசத்திலே கொண்டு வந்து தலவாழை இலை விரித்து 3 உடல்களை அதிலே கிடற்றி சரி சிவன் தண்ணீரை தெளிக்க ஆமா சக்தி உருப்பிடிக்க சரி எம்பெருமாள் கைப்பெருமாள் தட்டும் போது ஆமாம்மா அதுல யார் வந்து பறக்கிறா பாருங்க யார் அம்மா 3 மகன் கொண்டவள்தான் கூடாதி தான் பிறந்தா பூரத்துல பறந்தவள்தான் 3 மகன் கொண்டவள்தான் அம்மையங்கள் முப்பூடாதி வீரபல்லா வரிசடையா குடக்காரி குடக்காரி அபராணி வசகியே மரபகா கொண்டதினாலே முப்பூடாதி என்ற பேரு என்ற பேரு புறத்துல பறந்தவளே மகன் கொண்டவளே அம்மையங்கள் பூடாதே பொறப்பல்ல தங்க நல்ல சடையோடே சட்டக்காரி குடக்காரி அபராணி வாசகி அம்மையங்கள் பூடாதே இளை நல்ல வேளையம்மாயே இளை நல்ல வேளையம்மாயே யாடையில் சோமையோ வேலை நல்ல வேளையம்மா வேலை நல்ல வேளையம்மா விளையாடையில் சமையோ யாழான் பாடுகிறேன் தந்திருக்காதையே நான் தெரியாள் நான் பாடுகிறேன் இந்த தேவி ஒன்றந்திருக்காதே அம்மை பத்திரகாளியோடு தருட வாசலிலே 3 போக கொண்டவளே மூவராக ஆண்டவளே கூடாது அம்மனோடு நல்ல வேளை நல்ல வேளையம்மா விளையாடையில் சோமையோ வேலை நல்ல வேளையம்மா வேலை நல்ல வேளையம்மா விளையாடையில் சோமையோ அவதி செட்டிகாரி அம்மா அம்மா அம்பிகைய முத்தாரம்மா பயலகரமாடுது இது விளையாடி அப்பதூத பரதூதம்மா மையங்கள் காளி ஜெயராகர் பட்டது பம்பை வீரந்தூதம்மா பழிகுமா மண்டபது உடுகையாது பரதூதம்மா உத்ராட்ச பூமியிலே சூலாபிரந்தோதம்மா
வரதோதம்மா கண்ணநல்லூர் மேடையிலே கண்ண போறதாங்காடே கண்ண போறதாடே கண்ணனோட தங்கையே கண்ணனோட தங்கையே மூன்று முகம் கொண்ட முப்புடாதி அம்மனோடு சரி அந்த காளியர்கள் 8 பேர் ஆதாளி போடுகிறார்கள். ஆமா. அப்போ பகவான் சொல்றாரு அம்மா என்ன, அதாவது முப்புடாதி அம்மா பத்திரகாளி முத்தார் அம்மா சரி நீங்க கைலாசத்துல இருக்க வேண்டாம், வேற எங்கம்மா போக வேண்டும், நீங்க பூலோகத்தாய் அம்மா போக வேணும் போக வேணும் இந்தாயே பத்திரகாளி பூலோகந்தான் போக வேணும் போக வேணும் தாயே பத்திரகாளி. அம்மையாகிய விடக்குமா செல்வி வடபத்திரகாளியோடு சரி காந்தாரி கனகதுர்க்கை முத்தாரம்மனுமாக ஆமா பூலோகம் போக வேண்டும் என்று சொல்லி அவன் கைலாசம் தனக்கு அடாந்து பைரவனை தான் அழைத்து தண்டியலாம் பெருமாடையா சகலாதி கூடாரமா ஆடவாரும் பாடவாரும் அதிகவாரும் வாங்கி எல்லோ தீராத பிணிகளெல்லாம் நேற்றால் இருக்கும் வாரம் மாறாத வினைகளெல்லாம் மஞ்சனையால் மாத்தோ வாரம் வாங்கி நல்ல வரங்கள் வாங்கி வருகிறாளே பத்திரகாளி அக்கள் தங்கே 8 பேரும் அவ இருப்பு தாண்டி பாதையாக காசி என்ற நகரோ வீட்டு இதற்கு முக நோக்கி அல்லோ மதுரை நகர் தனக்கேடாதே நல்வேலி பாதையாக தெற்கு முக நோக்கி அல்லோ வருகிறாளே முத்தாரம்மா அம்மை பத்திரகாளி அம்மா அட்டகாளியர்கள் 8 பேர்களுமாக சரி அப்படியே இந்த இடத்திலே நாமல் போய் இங்க இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மக்களை எல்லாம் நாமல் காக்க வேண்டும். ஆமா என் அம்மையாகிய முத்தாரம்மனோடு சரி விடக்குவா செல்வி வடபத்திரகாளியுமாக ஆமா அதாவது அட்டகாளியர்கள் 8 பேரும் 8 பேர்களும் இந்த பிச்சி மலர்கள் எல்லாம் மலர்ந்து மனைவியசி வரக்கூடிய இதே மணல் விளை மாநகரத்திலே வந்து சரி இந்த மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் முள்ளு மறியாமல் முடிந்தபோ வாடிடாமல் இந்த மக்களை எல்லாம் வேலி போட்டு காத்து வருகின்றார். Kama tanna nadina tanna nadane dane nadina tannano nadina tannano nadina tannano nadina tannano nadina tannano dane dane nadina tannano alelam kumi alelo 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 வட்ட சிற வட்டலில நல்ல வாலிப பெண்களை தட்டோட வாலிப பெண்களை தட்டோட வாலிப பெண்களை தட்டோட வாலிப பெண்களை தட்டோட வருகிற பத்திரகாளிக்கு தங்க கடையாடி போட்டு கும்மி அடி பண்ண கும்மி அடி வளையல் கோலங்க கும்மி அடி வளையல் கோலங்க கும்மி அடி கும்மி அடி பண்ண கும்மி அடி அம்மா பேரை சொல்லி கும்மி அடி கிணத்தில கல்லு கட்டி நல்ல சிங்கரப்பட்டு தோவ சுடுது சிங்கரப்பட்டு தோவ சுடுது சிங்கரப்பட்டு தோவ சுடுது சிங்கரப்பட்டு தோவ சுடுது சேவை முடிக்க பத்திரகாளிய தேடி கும்மி அடிப்பவாங்க ஏ பெண்ணே தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே ஏ பெண்ணே தோழி பெண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே முத்தத்திலே முயல் அடி வர உனக்கு முகத்தோடு சந்தன வேர்த்தோட முகத்தோடு சந்தன வேர்த்தோட முகத்தோடு சந்தன வேர்த்தோட முகத்தோடு சந்தன வேர்த்தோட வடிகிற பத்திரகாளிக்கு வெள்ளி குஞ்சம் போட்டு தன்னன நாதீனம் தன்னானே தானே தன்னன நாதீனம் தன்னானோ தன்னன நாதீனம் தன்னானோ தன்னன நாதீனம் தன்னானே தானே நாதீனம் தன்னானே கையில கப்பறை தான் எடுத்து தாய கையில பரபோ தான் எடுத்து கையில பரபோ தான் எடுத்து கையில பரபோ தான் எடுத்து கையில பரபோ தான் எடுத்து நகளை கும்பி பாட எங்கள் காடி வாரத பாருங்கள் ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம்
ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ குழந்தைய நீர வைத்து நல்ல எறும்பு வண்ணத்தை சூழ குத்தி எறும்பு வண்ணத்தை சூழ குத்தி எறும்பு வண்ணத்தை சூழ குத்தி எறும்பு வண்ணத்தை சூழ குத்தி எண்ணி கூட போல பத்திரகாளிக்கு தங்கம் இருந்து இலங்கிறோம் ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ நம்ம மறு பிறந்தது மாநாடு மறு மக்கள் பிறந்தது கொல்லவண்டி மக்கள் பிறந்தது கொல்லவண்டி மறு மக்கள் பிறந்தது கொல்லவண்டி மக்கள் பிறந்தது கொல்லவண்டி கொல்லவட்டியா சந்தி இல்ல மறை கொலு வெறுக்கத பாருங்களே கும்மி அடி பண்ணை கும்மி அடி கொண்டை கோலுங்கவை கும்மி அடி கொண்டை குலங்கவே கும்மி அடி கும்மி அடி பண்ணை கும்மி அடி அம்மன் பேரை சொல்லி கும்மி அடி அம்மா எந்த தெருவில வராளோ அவ எல்லைக்கு கண் கொண்டு பாராளோ எல்லையை கண்கொண்டு பாராளோ எங்களை கண் கொண்டு பாராளோ எங்களை கண்கொண்டு பாராளோ நம்ம தெருவைக்கு வராளோ மத நம்மளை கண் கொண்டு பாராளோ ஏ பெண்ணே தோழி பண்ணே ஆனந்த கும்மியா தோழி பண்ணே ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே ஏ பெண்ணே தோழி பண்ணே ஆனந்த கும்மியா தோழி பண்ணே நம்ம செக்கச்சி வந்ததோர் அரங்களா நல்லா சேர்த்து கட்டிய ரோசபூவா சேர்த்து கட்டிய ரோசபூவா சேர்த்து கட்டிய ரோசபூவா சேர்த்து கட்டிய ரோசபூவா சபகள் வந்த பத்திரகாளிய தேடி கும்மி அடிப்பவன் அவனே தன்னனடாதினம் தன்னானே தானே தானே தானாதினம் தன்னானோ தன்னனனானின தன்னானோ ஏ தன்னனடாதினம் தன்னானே தானே தானாதினம் தன்னானே நம்ம மல்லிகை புத்து மணக்குது மர்மரு கொழுந்த புத்து மணக்குது வா கொழுந்து புத்து மணக்குதுவா கொழுந்த புத்து மணக்குது வா கொழுந்து புத்து மணக்குதுவா அங்கே மணவாளி பத்திரகாளிக்கு மருவே புத்து மணக்குது வா கும்மி அடி பண்ணை கும்மி அடி வளையல் கொழுங்க கும்மி அடி மலையில் குலங்க கும்மி அடி கும்மி அடி பண்ணை கும்மி அடி அம்மன் பேரை சொல்லி கும்மி அடி பச்சரீரப்பட்டு பளபளல்ல உனக்கு பாவடைகள் பட்டு ஜோதி மல்ல பாவாடைகள் பட்டு ஜோதி முன்னே பாவடைகள் பட்டு ஜோதி மல்ல பாவாடைகள் பட்டு ஜோதி முன்னே பச்சரீரம் போல பத்திரகாளியோ பாடி வாரத பாருங்களே ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ நாலு தெருவில நாலு கொம்போ உனக்கு நடுத்தருவில பொண்ணு கொம்போ நடுத்தெருவில பொண்ணு கும்போ நடுத்தருவில பொண்ணு கொம்போ நடுத்தெருவில பொண்ணு கும்போ அந்த எண்ணெய் கூட தொகை தண்டை கூட தொகை இசைய கும்மி அடிப்போவாங்க ஏ பெண்ணே தோழி பண்ணே ஆனந்த கும்மியா தோழி பண்ணே ஆனந்த கும்மியா தோழி பண்ணே ஏ பெண்ணே தோழி பண்ணே ஆனந்த கும்மியா தோழி பண்ணே வெப்ப மரத்தைய தூரங்களை நல்ல வெத்தில கெட்ட பரப்புகளே வெற்றில கட்ட பரப்புங்களே வெத்தில கெட்ட பரப்புகளே வெற்றில கட்ட பரப்புங்களே நம்ம மரத்தைய தூரங்களை நம்ம மாதா வந்து கொலை விருக்க ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அப்படி இருக்க சரி அம்மையாகிய விடக்குமா செல்வி விடபத்திர காளியோடு ஆமா முத்தாரம்மனுமாக சரி பெருமாள் ராமசுவாமியுமாக ஆமா வண்டிக்கார வைரவனோடு அன்னை சீதா பிராட்டியுமாக சரி அதாவது அஞ்சனையால் பெற்ற பிள்ளை அனுமந்தன் ஆமா ஜடாயு சரி அந்த பரிவார தேவதைகளுக்கெல்லாம் ஆமா பரிவார தேவதைகள் எல்லாம் சரி இந்த இடத்துல வந்து எப்படி இதிலே கோட்டை வைக்கின்றார்கள் யாரால் எப்படி அம்மா நாம கல்லால கோட்டை போட்டார் கோட்டை மோடி ஆகாதன்றே செங்கலாலே கோட்டை போட்டார் இதுல திருவனங்கள் நடவாதன்றே உள்ளால கோட்டை போட்டார் இதுல முசிறி பத்தி அடையோமன்றே ஏத்தால கோட்டை போட்டார் விலகி விடும் கோட்டை என்றே பரத்தாலே கோட்டை போட்டார் வண்டு தும்பி அடையுமன்றே நாம கங்கத்தாலே கோட்டை போட்டார் இதுல கள்ளர் வகை ஆகுமன்றே முத்து நாயகியால் திருவருளால் நாயகியால் திருவருளால் முத்து கோட்டை ஒன்றே உதித்திடுவாய் நாயகியால் திருவருளால் நாயகியால் திருவருளால் முத்து கோட்டை ஒன்று ஒளித்திடுவாய்
நாயகியால் திருவருளால் சரி எம்பெருமாள் ரோமசுவாமி ஆமாமா அம்மன் முத்தாரம்மன் பத்திரகாளி அம்மன் சரி இந்த பரிவார தேவதைகளுக்கெல்லாம் ஆமா இந்த இடத்திலே முத்து கோட்டை ஒன்றை உதைத்திடுமா கோட்டை வச்சாச்சு